புரட்சித் தலைவர் வெறும் சினிமா கவர்ச்சியினை மட்டும் வைத்து அரசியல் வெற்றி பெற்றவர் அல்ல. 1952ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினால் ஈர்க்கப்பட்டு காங்கிரசிலிருந்து விலகி திமுகவில் இணைகிறார். 1957 முதல் முறையாக திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்து அந்த தேர்தலில் திமுக 15 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார். 1958ஆம் ஆண்டு சென்னை வருவதாக இருந்த ஜவஹர்லால் நேருவிற்கு கருப்பு கொடி காட்ட வருவதாக கூறி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்போது சிறையில் தனக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை மறுத்துவிட்டு அனைத்து கைதிகளுக்குமான சலுகையை போதும் என்று கூறிவிடுகிறார். 1962ஆம் ஆண்டு திமுக 52 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார். 1962ஆம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராகிறார். எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்பட்டு 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்க மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். அறிஞர் அண்ணா முதல் முறையாக முதலமைச்சராகிறார். பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு 1969 திமுகவின் பொருளாளராகிறார். 1971 திமுகவில் விலக்கப்படுகிறார். அதன் பிறகு 1972ஆம் ஆண்டு தனி கட்சி கண்ட எம்.ஜி.ஆர். அவர்கள் 77ஆம் ஆண்டு அரியணையில் ஏறியதிலிருந்து அவர் இறக்கும் வரையில் முதலமைச்சராகவே தொடர்கிறார். சினிமா கவர்ச்சியின் நாயகன் அல்ல புரட்சித் தலைவர்.